அவன் கண்டாரானா அந்த கர்ணன் இருக்கிற தைரியத்துல தான் அவன் இன்னும் ஆடவத்துல ஆடுறான். அவன் ஒரு இல்லனா என்ன வம்பா இப்படும் உன்னை கண்ட துண்டம் செய்து விடுவான் மகனே. இவர்கள் எல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும் ஆனா இன்னொரு இருக்கிறான். யார் தெரியுமா மகனே? அந்த இவர்கள் அனைவரும் ஒரு புறமாக இருந்தாலும் அந்த காண்டார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சகடி மாமன் இருக்கிறான். கோட்டா நெஞ்ச படிச்சு மகனே, சாதாரணமான குணம் படைத்தவன் கிடையாது. அவன் எதிரில் நின்று சண்டை போடுற ஆளு கிடையாது. உடனிருந்தே கொல்லுமாம் வியாதி. ஆமா, தன்னை கொண்டு வியாதிக்கு சமமானவன் அந்த ஜெகனி. கூட இருந்து கொண்டே குழி பறிக்கக்கூடிய தந்திர இந்திர மந்திர ஜாலங்கள் கற்றவன். அது தெரியாம துரியோதனாயின்னுகிறான். போட்டு காலை ஓடுறது ஓடியாச்சு. சரியாப்பா? அப்ப நான் இப்ப சென்று வருகிறேன். மகனே அபிமன்யு,
இந்த சதிக்காரன் ஐயோ முந்தானே அனுப்பி வைத்து நான் என்ன பலன் கண்டே ஐயோ மகனே அபிமன்யு வருகிறேன் உன்னை அனுப்பி வைத்து விட்டு நான் என்ன செய்ய போகிறேன் சின்னஞ்சிறு பிள்ளையாச்சிய மகனே உன் தந்தைமார்கள் வந்து கேட்க மாட்டாங்களா தந்தைமார்கள் வந்து கேட்டா இந்த சதிகாரன் நான் என்ன பதில் உரைப்பேன் மகனே அபிமன்யு போக வேண்டாம் மகனே நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவரு என்ன நினைக்கிறாரு இப்ப பெரியப்பாவை இப்படி அதாகதை செய்திருக்கிறான் நீ என்னடா செய்துன்னு அவங்க அப்பா வந்து அவர் கேட்க மாட்டாங்க ஐயோ கூடாது கூடாது அந்த கோபம் என் மகன் சின்னஞ்சிறு வயது அவன் இளம் கன்று என்ன செய்ய என்றவன் மகாராஜா அப்படி போனா ஒரு டிக்கெட் காலி ஆக போகுது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர போகுது
என்னுடைய பெரிய தாதையா விளக்கூடிய தர்ம புத்திரனு கட்டி விட்டோம். எங்க இழுத்து செல்ல வேண்டாம், துரியனிடத்தில் இழுத்து செல்ல வேண்டும். யாராவது வரணும், உசாரா இருக்க ஐயா. அந்த தோழர் ஒத்தராதமும் இந்த பாதையாகத்தான் வந்திருக்கிறது. ஐயா எப்படி அற்புதமாக சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்காரு. அப்படி இருந்த போதிலும் என்னுடைய தந்தைமாருக்கெல்லாம் குரு. 105 பேருக்கு குல குரு. அப்படி இருக்கும்போது எனக்கும் குரு தான். அப்படியாகட்டும். கால் சந்தேகத்துக்கு போற சொல்றாங்க ஐயா. எப்படி அவருக்கு என்ன கோபமோ தெரியவில்லை. ஆனா முதல்ல வந்தன வாய்ப்பாடு செய்தீங்க. அந்த மரியாதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி பெரியவரே. ஆமா போன திருட்டு தெவடியா பையன் எனக்கு வந்து யாருக்குடா குரு? ஐயா ஐயா 2வது முறையை வந்தன வாய்ப்பாடு செய்தீங்க. ஆனா காலாலே எட்டி வரைத்தான். யாருக்கு நான் குரு? ஆமா எப்படி சரி 3வது வந்தன வாய்ப்பாடு செய்து பார்க்கலாம். ஐயா மல்லி மலர் எடுத்து ஐயா குருவே அபிமன்யு அநேக கோடி வந்தன செய்கிறேன் குருவே. குரு யார் குரு?
உங்களை பார்த்து உடனே என்ன பயந்தா பாரு. பார்த்ததுமே அப்படியே பயந்துட்டான் பாரு. சின்ன பையன் தானே அவன். ஏய், நேத்து பேஞ்ச மயிலை இன்னைக்கு முளைச்ச காளாங்குட்டி காளாங்குட்டி அவன். என்ன ஏன் யாரும் அந்த சண்டைக்கு வருவான்ற நீ கண்டிப்பா வரவே முடியாது. அவங்க ஒப்பனங்களுக்கே நான் குரு இவன் எமத்த எனக்கு எமத்தா என்ன பண்ண முடியும் நம்மள அவன். இவன் எமத்தனா இவன் அவன் பாரு. ஏய் ஏய் வா இருடா இருடா உங்க அப்பா 105 பேருக்கே நான் குருடான்னா எங்க அப்பா மாதிரி தான் குரு, நீ எனக்கு குரு கிடையாது. நீ ஒரு வயசுக்காவது மரியாதை குடுறா. உனக்கு என்ன மரியாதை? மரியாதை கொடுத்த மரியாதை நீ ஏத்துக்கினியா? உனக்கு என்ன? இவங்க அப்பா கண்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து உங்க ஆத்தாக்களுக்கு தாலி கட்டியிருந்தா பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு இந்த தேவடியா பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏய் இருடா வரையறா. இவங்க அப்பா ஒரு 9 எங்காவது ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் ஆம்பளை தான் அந்த பொண்ணை கூட்டின்னு ஓடுவான். ஆனா இவங்க அப்பா எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணா இவங்க அம்மால எப்படி இவங்க ஆத்தா முன்னால தேர் ஓட்டுன்னு இவங்க ஒப்பனை முந்தானில மறைச்சுன்னு திருட்டாட்டமா போய் கல்யாணம் பண்ண தேவடியாளுக்கு போறவன். இவன் சண்டை போட்டோம் என்ன அடிட்டு வேணாம்ல. ஆனா அந்த சண்டை செய்யும் போது ஒரு நிபந்தனை. ஆமா என்ன நிபந்தனை? நான் 105 பேருக்கு குலகுரு. ஆமா 105 பேருக்கு குலகுரு. எனக்கு அளவற்ற கோபம் வரும். அளவற்ற கோபம். ஆமா எனக்கு கோபம் வரும்போது இவனை நான் ஓகி ஓகி அடிப்பேன். ஓகி அடிப்பீங்க. இவன் கம்முன்னு வாங்கிக்கணும். அவன் என்ன திருப்பி அடிச்சான்னு வச்சுக்க அம்பேல்னு சொல்லுவேன். அம்பேல் சொல்லுவீங்க. அப்படியே நிறுத்திடணும். இதுக்கு சம்மதம்னா நான் சண்டைக்கு வரேன். இதுல வந்து இல்லன்னா நான் போய் என்னடா மஞ்சள் பேசுங்க. டேய் 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 ஐமுனே அப்படியே உன்னாண்ட மீச பூனை போச்சு விடு மாதிரி இல்ல நீ ஏன்கிட்ட சண்டைக்கு வரியா? ஏவையா ஏதோ சின்ன பையனை குரு அடிச்சாரு நீ ஏழினமா பேசக்கூடாது இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தேன். உன்னை எப்படி அடிக்கும் தெரியுமா? தட்டி துட தட்டி எங்க மகாராஜா 3 முறை வந்தவரை இப்ப செஞ்சாரு. ஏத்தியா நீ என்னடா பாக்குற? இப்ப நான் அவரு பாக்கண்டா கட்சியில இருக்க வேண்டியடா. இருந்த இடத்துல இருந்தே மாறுற பாத்தியா நீ? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் மாறிடுவேன். யார் ஜெயிக்கிறாங்களோ யார் ஜெயிக்க போறதுன்னு உங்களுக்கு தெரியல. அண்ணா பையா இவனை எப்படி அடிப்பது தெரியுமா? எப்படி மகாராஜா அழகான முறையில 3 முறை மந்தனோட போய் செஞ்சாரு.
ஏத்தியா நீங்க பாகத்து பாடுறாங்க பாகத்து பாடுறாங்க யாரு நான் இப்ப இவனுக்குதானா உக்குடு கையா மரியாதையா சொல்றேன் ஓத்தா கிட்ட குடிச்ச பால் கூட உண்ணாம சைடுல போயினே இருக்குது மரியாதையா காலில் நான் அடிச்சு தவறன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயினாரு என்ன எனக்கு கோபம் வரல மனுஷனா வந்துச்சு மனுஷன் என்ன பண்ணுறான் வராட்டே ஏன்டா எதிர்பார்க்கறேன் கோபம் வரலன்னு சொல்றேன் நான் ஏன் அதை எதிர்பார்க்கறேன் இது ஒரு வீர மாதிரிதா ஐயா புடு ஐயா கட்டி உன அடா தோடாதே நான் இப்ப என்ன செய்ய தெரியும் ஏய் அட வாடா எதையுமே விட்டு பிடிச்சாதான் நம்ம கைக்குள்ள அடக்கமா இருக்கும் விட்டு பிடிச்சாதான் கைக்குள்ள அடக்கமா இருக்கும் இவனுக்கு என்ன வயசு என்ன வயசு தெரியுமா 13 வயசு 13 வயசு 13 வயசா அவனுக்கு ஆமா யார் சொன்னது நான் தான் சொல்றேன் கவனாட்டி 17 முடிஞ்சு 2 மாசம் ஆகுது 17 முடிஞ்சு இன்னும் முழுசா 18 ஆகல ஓட்டு கூட இருக்குது இல்லாத செவடியா பையன் இவ்வளவு ராட்சியம் தானே அப்போ அடிக்கிறதா நான் யாரு 105 குலகுரு ஆமா என்னுடைய வயதோ 123 வயது 123 வயது அப்படி இருக்கும்போது ஏன்டா சாவல ஒண்ணும் ஏனா ஏன்டா ஒண்ணும் சாவல உங்ககிட்ட உன்ன எத்தனை நாளைக்கு போறானுமா 123 வயது என் உடலிலே வலுவாகப்பட்டது குறைந்திருக்குது அதெல்லாம் பண்ணன்றப்பா வலுவுதான் என் உடம்புல கம்மியா இருக்குது நான் கற்ற அஸ்திர சாத்திரங்கள் மந்திரங்கள் யுகங்கள் இவனை என்னதான் செய்ய போது பாக்குறியா நீ சொல்லு என்னிடத்தே பல வகையான யுகங்கள் இருக்கின்றன அதிலே முதன்மையான யுகம் என்னுடைய யானைகளை அழைத்து வரா உன்னை என்னால மல்யுத்தத்துல தான் செய்ய முடியாது ஆனா என்னுடைய அஸ்திர சாத்திரங்களை வைத்து உன்னை எப்படி பொய்பொடி ஆகிறான் மட்டும் பாரு இது என்ன இருக்கும் தெரியுமா யானை இப்படியா இருக்கும் அது குட்டி யானை அவங்க கரெக்ட் நீ கரெக்டா இருக்கும் முதல்ல காவலாம் யானை எப்படி இருக்கும் இது அனைத்தும் எப்படியாப்பட்ட பலம் பொருந்தி யானை தெரியுமா இது இருக்குது இதுதான் பொங்கல் யானை இது பொங்கல் யானை என்ன பண்ணாது அது பொங்கலை மட்டும் தான் சாப்பிடும் பொங்கல் மட்டும் தான் சாப்பிட்டோம் ஆமா இட்லி வடை அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாது அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாது எங்க கை இது இருக்குது பாரு இதுதான் யானையா இதுதான் இது என்ன யானைன்னு கேக்குறேன் ஆமா ஆமா இதுதான் கொம்பன் இது என்ன பண்ணா கெட்ட வந்தானே வச்சுக்கா ஒரே தட்டு தும்பி கையில ஒரே தட்டு உக்கால எங்க போய் விழுவானே தெரியாது அவன் சைடா வந்து சைடு வாங்கிட்டு பாரு யானை இது என்ன யானை இது என்ன யானை தெரியுமா இதுதான் நீர் யானை இது என்ன பண்ண இது கிட்ட வந்தா அது வயிற்றுல இருக்கிற வச்சு இருக்கிற அந்த தண்ணி மோத்திட்டு அவன் மூஞ்சில அடிச்சுட்டு மூச்சு திணறி அவன் செத்து போடுவான் சரி இது என்ன யானை இது பாத்தியா இதுதான் கொம்பன் நேர் எதிரியானது கொம்பன் இது ஆமா இது சாமானியமான என்ன பண்ணது இதுக்கு அந்த இது இருக்குது தந்தம் அந்த தந்தத்திலே இவனை ஒரே குத்து அப்படியே அம்பேது சின்ன பண்ணமா முடியாது நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா இந்த யானை யுகத்துல
தானே இப்போ துக்கு அடிக்கிறது முடியா செய்யா யானைக்கு வேலை வேலைக்கு அரசு வெட்டி போறியா இல்லையா? கண்டிப்பா வெட்டி போட்டேன். அப்புறம் ஏன்டா இப்படி பலம் இல்லாத இருக்குது? சொக்கி போயிடு மொத்தம். மறையா உருவத்துல பெருசா இருந்தாலும் வீரத்துல குறைவா இருக்குது. ஆமா ஆமா. இப்போ என்ன செய்ய போறோம் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? அதாவது நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷம் வாய்ந்த பாம்புகள், கொடூர பாம்புகளை வர வைத்து அந்த பாம்பை விட்டு இவனை கழுவி வைக்கிறோம். கழுவி வைக்கிறோம்பா. பாம்புகளை இது என்ன தெரியுமா? சர்ப்பயுகம். இது எப்படி வளர்க்க போறது தெரியுமா? சர்ப்பத்தை லேசா நினைக்காத. இத வளைஞ்சு படம் எடுக்குது பாத்தியா? இதுதான் வயல் காட்டில் உலாவும் வஞ்சரநாகம். என்னநாகம்? அது அடிச்சு சின்ன வச்சுக்கா 2 நிமிஷத்துல நீ அவுட்டு. இதுதான் பாம்பு பாத்தியா? இதுதான் அனாகுண்டா. அண்ணாகுண்டா சின்ன அனாகுண்டா குட்டிடா. இது அண்ணாகுண்டாவா? அண்ணாகுண்டா மாதிரி கேட்டு பாரு. இதுதான் பாம்பு. இதுதான் பீநாகம். பீநாகமா? பீநாகம். ஏய் பீநாகம் நீ கேள்விப்படலையா? இல்லையா? அது இப்படிதான் இருக்கும். பாரு. இதுதான் மணல் பாம்பு. அதாவது ஒரு காலத்துல ரேட் அதிகமா விற்பனையான பாம்பு அது. இத பாம்புகளை வைத்து உன்னை ஒரே குத்து என் மகளை நீ அப்படியா விட்டுறாங்க. ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க ஐயாவை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இடத்துல 1000 ரூபாய் கொடுக்குறேன். எதுக்கு? பால் வாங்கி கொடுக்க சொல்லி, பாலையும் முட்டையும் வாங்கி கொடுக்க சொல்லி. ஆமா அதெல்லாம் என்ன பண்ற நீ? இவனே மண்டபத்துக்குள்ள போயிட்டு அந்த ரூம் உள்ள போடுறானே. ரூம் உள்ள போனா அப்புறமா தான் போன். அதனாலதான் கம்பெனியை விட்டு கூட அவன் லீவு போடுறான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இனிமேல் பாம்புகளுக்கு தான் ஊத்தணும் பால. சரி அப்படி இருக்கும்போது பாம்புகள் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொரு இருக்குது. அது சக்தி இல்லாம அது போயிடுச்சு. ஆமா என் இடத்துல பத்மாயுகம் இருக்குது. ஆமா இந்த பத்மாயுகத்தை வளர்க்கறா. அருகாமையே வந்தால் அனலாகப்பட்டது எப்படி வீசு தெரியுமா? சூரிய பகவான் நல்ல 12 மணி வெயில் நேரத்திலே சூரியன் அருகாமையிலே சென்றான்னா அவன் மனுஷன் எரிஞ்சு சாம்பல் கூட மிச்சாமாது. ஓடு காலி போதானே இதை நீ காட்சி பாடுறா. நான் பேசுறேன். நான் தான் மல்யுத்த செய்ய முடியாத யோகம் வளர்த்துனுக்கிறேன். வந்து அடிக்கிறேன். அங்கே ஏனடா
இது அனைத்துமே இவனுடைய தந்தைமார்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த அதாவது வித்தைகள். இவன் தந்தை வந்து இவனுக்கு கற்றுக் கொடுத்திருப்பான். ஆமா ஆமா. ஆனால் என்னவனுக்கே தெரியாத ஒரு அதாவது இவருடைய தந்தைகளுக்கு தெரியாத ஒரு யுகம் இருக்கு. ஒரு குருவா இருந்தா சிஷியனுக்கு அனைத்துமே கற்றுக் கொடுத்து உண்டானால் அந்த சிஷியன் குருவை மதிப்பானா? மதிக்க மாட்டாங்களே. ஆகையால் தான் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்காம இருக்கேன். அது என்ன? வாத்தியாரா இருந்தா சிஷியனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும். கத்து கொடுத்தா தான் ஒரு குரு. என்ன பண்றது? அதே தள்ளுறாரு. அப்படி இந்த நேரத்திலே அவனுடைய தந்தைமாருக்கே தெரியாத யுகம் ஒன்று வளர்த்து போறேன். அவனுடைய தந்தை அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த சகட சக்கராயுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்திலே உள்ள போக மட்டும் தான் தெரியும். வெளியே வரவே தெரியாது. சக்கரமாகப்பட்டது ஒரு சுற்றுக்கு எத்தனை சுத்து சுத்தான் வினாடிக்கு 1000 சுற்றாக சுற்றி கொண்டிருப்பான். இவன் அருகாமையில வந்தானே வச்சியா ஒரே அரப்பு அப்படியே பீஸா கோட்டி போடுவான். இப்ப வளர்க்கிற மாட்டான் கொண்டாட சக்கரத்தை. இந்த யுகத்துல அப்பனுக்கு உள்ள வர மட்டும் தான் தெரியும். திரும்ப வெளியே போகவே தெரியாது. ஆனா உனக்கு உள்ள வர கூட தெரியாது. இந்த சக்கரத்தை அருகாமல வந்து வச்சுக்கோ. என் மகனை நீ கால்றா நீங்க. உடம்புல கொஞ்சம் மன நல்லா இல்லை. என்ன இப்படியா பண்ணும்? அவன் பேசி கேட்டீங்க வந்துக்கிறீங்க வர தகுமா உனக்கு. போடுங்க
குலகுருவா அப்படியே குலகுருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியரை அனுப்பி வைத்தமல்லவா அந்த ஊம பையனை எப்படியாக கட்டி எடுத்து வந்து விட்டுருப்பா. வராரா பாரு, வராரா பாரு. வழியில ரோட்ல போறவனெல்லாம் ரோட்ல போறவனெல்லாம் இங்க அழைக்கணும். இங்க கொஞ்சம் போடு. என்னடா வேலை உனக்கு? இங்க கொஞ்சம் போடு. என்னடா வேலை உனக்கு? அப்ப நீதான் துரியோதனா? இத என்ன கட்டி பிடிச்ச மாதிரி அவர் கட்டி பிடிய. ஐயோ துரியோதனா, நீங்க பாத்தியா என்ன கொடுமை? எப்படி என்ன கொடுமை? ஊருக்காரன் கொடுமை. மயிலாடு மாதிரியா வெட்டி வந்துக்கிறான். ஐயோ நீங்களா? ஆமா, என்ன இது கோலம்? யுத்தத்திற்கு சட்டைகள் அல்லவா? அந்த ஊம பையன் தர்மம் எங்க? எங்க தரும எங்க? துரியோதனா, நானோ சென்று தருமனை அடியடி அடித்து ராஜகோடி கம்பத்துல கட்டி தீர்த்து வரக்கூடிய வேலையிலே அம்மா தாலியா இருக்க அவன் பேர் சொன்னா கூட எனக்கு அப்படி வந்து அந்த தேவையாக இங்க எங்க இருக்கானான்னு பாக்குறியா? இது நம்முடைய ஆறா? எவனும் வரமாட்டா சொல்லுங்க. அந்த சுபதரிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த இல்ல இல்ல அந்த அபிமானம் இருக்கான் பாரு. ஆமா, அவன் அடிச்சான் பாரு. அடி யாரு? ஒரு வயசான ஆளு உழுப்பாங்க. எப்படி அடிச்சுக்காம துரோணாச்சாரியாரு அந்த சின்ன பையனா? அவன் அடித்தல் எப்படி இருந்தது தெரியுமா? மீச கூட மாத்திருக்க. அவங்க கிட்ட பட்டு வந்தா அப்படிதான் நினைத்தேன். அவன் அடிச்சது புசு போறக்கு அடிச்சுதான். சரி சரி சரி. அப்படி அண்ணா உன்னை அடி அடி என்று அடித்து அண்ணா மாமா பார்த்தாயா மாமா? என்ன ஆனா நான் உதப்பட்டா கூட எனக்கு அதாவது வேதம் கிடையாது. இனிமேலாவது அந்த போன வாயம் பேசி மட்டும் கேட்காத. அவன் போடுற கடைக்கால ஒன்னாவது உருப்படியா மூடு போட்டு நின்று ஊரு உருப்படியா போடுற மாதிரியா? என்ன செய்வது மாமா? நீங்கள் வாவாட்டு ஆடிக்கொண்டே இருங்கள். நான் ஆஸ்பத்திரிக்கு சென்று எங்க மாட்டாஸ்பத்திரிக்கா? ஆமா, குருவுக்கு அடி போட்டு போய் குணமாட்ட போய் போச்சு. ஆமா, அப்படியே குருவா வயதானவர் வயதானவரு அண்ணவன் இடத்தில் அந்த செய்ய முடியவில்லை. புறமதுகிட்டு ஓட விட்டு இருக்கா. ஆமா, ஆகையால் இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன செய்வது அண்ணா? தெரியுமா? இவன் யாருக்கு போட போறான மறுபடியும் கடக்காது? மருமகனே, ஆமா, உன் அண்ணா இருக்காரு பத்தியா? உன் அண்ணன் அனுப்பி வச்சுக்க. பெரியப்பா கொஞ்சம் பணிஞ்சு வருவான். பெரியப்பா ஒரு புறம் இருந்தாலும் அதாவது பலத்தில் மிகுந்தவர். ஆமா, அறியாதவர். ஆமா. அதனால சென்றால்
கண்டிப்பாக அந்த ஓடுகாலிக்கு பிறந்த பிள்ளையை அடி என்று அடித்து வென்று வருவார். அண்ணா மாமாவுடைய வார்த்தை கேட்டு இன்றைய தினத்திலே உனக்கு தகுந்தது ஒரு சேனாதி பட்டங்களை கொடுத்து வழி அனுப்புகின்றார். அந்த அபிமன்னனை அடி அடி என்று அடித்து கொன்று வென்று வர வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு மன சஞ்சலம் தான். என்ன விஷயம்? இத நீ சொக புத்தியா சொல்லிந்தியா அனுப்பியிருந்தா கூட நான் அவனுக்கு எப்படின்னா வென்று வந்திருப்பேன். அந்த கோணவாயம் பேசி கேட்டு அனுப்புறேன். ஆனா நாங்கள் எத்தனை நாள் எடுத்துரைத்தாலும் உன் மண்டியில ஏற்காது. அது எனக்கு நன்றாவே தெரியும். அவன் பேச்சுதான் கேட்பேன்னு. சரி, அதாவது நான் எப்படி அவமானப்பட்ட அந்த சின்ன சிறிய பையன் ஆனா அடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. சின்ன பையன் அவங்ககிட்ட எப்படி யுத்தத்துக்கு போறதுன்னு கொஞ்சம் யோசனை பண்றேன். எனக்கு இப்ப பைத்தியம் போய் வர போற போடா போய் கீசி போட்டு வந்துருவா. மரியாதை இல்லையா? மரியாதை. சரி, நான் அவமானப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் என்னை வந்து நீ காத்திருக்கின்றாய். உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்க வேண்டும். அந்த எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்கும். உனக்காக நான் அந்த அபிமன்யுவிடத்தில் யுத்தத்திற்கு செல்கின்றேன். போய் வருகின்றேன். அண்ணா உனக்கு தகுந்தவர் 4 வகை சேனா சந்தைகளை கொடுத்து தளபதி என்று பட்டங்கள் தந்து வழி அனுப்புகின்றார். சீக்கிரமாக சென்று வென்று வாருங்கள். அடித்து துன்புறுத்தி அதவளை ஓலை மட்டும் சொல்லி ஓலையை கட்டி அனுப்பி வைத்தோம். போறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனாலே வாசரைக்கு யார் வந்துடா போய் பாடுறா. அழகான முறையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன கதியாக போகின்றாரோ நீதான்பா. ஐயா, என்ன உங்களுடைய பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய கர்ண மகாராஜன் வந்திருக்கின்றார். ஆங்கு தேசத்துக்கு அதிபதி. ஆமா, ஏன்னா வரணும் இங்க உங்க இடத்துல யுத்தம் செய்யறதுக்குதான். சரி, பெரியப்பா வந்திருக்கிறாள். ஆமா ஆமா, மரியாதை செய்ய வேண்டும். தம்பி மகன் அர்ஜுன மகன் வீர அபிமன்யு அநேக கோடி மண்டலத்தை எடுத்து வந்து சல்பாட்ல போடுற கமனாட்டி. ஐயா எந்திரமல என்னப்பா அப்பாவா? எனக்கு பொறுத்த மாதிரி இருக்கிறான் அப்பான்றான். உன்னுடைய தந்தைமார்களுக்கே குருவானவர் துரோணாச்சாரியா. அப்பேற்பட்ட குருவையே அடிக்கலாமா? சரி, அந்த குரு என்ன செய்தார் உனக்கு? பெரியவங்க 1000 தப்பு பண்ணுவாங்கடா. சின்னவங்க கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். எப்படியாதான் என்னுடைய பெரிய தந்தை தர்மராஜனை அண்ணவனை ஆடி ஆடி அடித்து துன்புறுத்தி சென்றார். அது பெரியவங்க தமாசா. என்ன தானே காவலாக விட்டு போனாங்க.
எங்க அப்பா வந்து என்ன கேட்க மாட்டாங்க. யுத்த நீதினு ஒண்ணு இருக்கு. யுத்தமே ஒன்று நடக்கக்கூடிய இடத்திலே வந்த பாசத்துக்கு இடம் கிடையாது. அப்பா புள்ள பெரியவன் சின்னவன் இதுக்கு வந்த பாசத்துக்கு இடமே கிடையாது. இந்த யுத்த இது கூட உனக்கு தெரியல. நீ எதுக்குடா இந்த யுத்தங்களை வரணும்? பெரியப்பா ஏனப்பா உனக்கு கோபம்? அவனா இவன் பெரியப்பான்றதுக்குள்ள என் மனசு அப்படியே அடங்கி போகுது. உன்னை அடிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. அவரு துரோணாச்சாரியார் வயதானவர்னு அவரு அடிச்சிருக்கலாம். உன்னை ஒரே ஒரு பானத்துல சிதற அடிச்சிடுவோம். உன்னை அங்கு தேசம் மரியாவா? ஏய் மரியாதை ஒப்ப சம்பாதிச்சதா அங்கு தேசம். அங்க யாரு போடுன்றது? அட்டை பிழைக்க வந்தா நாய் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தினத்திலே அடிமையா போனவருக்கு ஆடு எடுத்து கை கட்டி நகைத்தான். இன்னைக்கு இவனுக்கு எதுக்கு ஆடு? ஆடு எதுக்கு ஆடு? மேல் தூக்காத பையன். உனக்கு எதுக்குடா ஆட? ஆடா எதுக்கு? பாயத்து போறாங்க மொயிலரி முடிஞ்சாடா. இப்படி இப்படி இப்படி. அடடா எத்தனை மத்தவங்க எப்படினாலும் போலாம். எப்படி பாருங்களா? ஐயா அப்போ இப்ப நான் உங்க பக்கம். நீ தாண்டா நின்ன இடத்துல இருந்தே இடத்த மாறுறாள். ஆமா நம்மன அரசியல்ல சேர்ந்துடுறான். சேர்ந்துடா குடி சேர்த்துலாம். அந்த வாடியே குட் மார்னிங் ஐயா. ஐயா இப்படி ஒரே அடிக்கு எவ்வளவு தொலை வேண்டாம் பாத்தீங்களா? அவன்னா உங்களை ஒண்ணுனாவா வலது காலத்துல அடிச்சா நான் இடது காலத்துல ஒரே தட்டு பீச்சாங்க. எங்க போய் வேண்டாம் பாத்தியா? உங்களை கேவலம் நினைச்சிட்டான் ஐயா அவன். அப்பனுக்கு நிகரா இருக்கக்கூடியவன் நானு. ஆமா அப்ப கூட எனக்கு நிகர் கிடையாது. நீ வந்து என்னிடத்தில் யுத்தம் செய்கிறாய்.
அடிமையா போனவருக்கு யார் யார் இந்த பெரியப்பா? யார் யார் இந்த பெரியப்பா? டேய் அடிமையானவருக்கு டேய் இப்போ எதனால திரும்ப ஒண்ணு விட்டு வைக்கிறேன்? என்ன பெரியப்பா பத்தியா இந்த ஒரு வார்த்தையில தான் இவன் என்ன ஃபெயில் ஆகலாம். இல்லனா கீசி புடு அப்படியே ஏமாத்துறடா எனக்கு. டேய் பெரியப்பா உன்னை அப்படியே துண்டு துண்டா வெட்டி காக்கைக்கு கழுதைக்கு போறோம் பாரு. ரோட்லயே ஏய் நான் கிட்ட பாறதோட பீச்சை எத்தனை போடலாம் இங்க. டேய் தப்புரா சேதரகாய தெரியுது அந்த மாதிரி தெரிஞ்சு விடுவேன். வா வா புரியா ஆள் ஏய் உன்னை அழகல போல ஆடுவே டேய் நான் நல்லா இருப்பேன்டா. பாயத்தை பாடுறா டேய். நான் வந்து அபிமன்யு காவல் நானு. நீ யார் டேய்? அத்தாட பல்ல உண்டு போடுவா. சொல்லலாம் ஐயோ அக்ரவத்தார் மொத்தமே அவர் அவர் 10 ரூபாய் பொருள் கூட 5 ரூபாய் ஒரு பக்கம் வாங்கி வர தவிர துட்டு கொடுக்காது வாங்க மாட்டாரு. நெல் பட்டம் எப்படி ஓட ஓட வேணும் ஓட ஐயா அவன் பேச்சு கேட்டு வந்தா அப்படியே இப்ப கூட ஒண்ணும் கிடையாதா உன்னை கொண்டு போடுவேன். ஆனா என்னுடைய தந்தை சபதம் செய்திருக்கிறார். யாரவன்? என்னுடைய தந்தை அர்ஜுன பெருமாள் சபதம் செய்திருக்கிறார். என்னன்னு 17 நாள் யுத்தத்தில் உன்னை கொள்வேன் என்று. அந்த சபதத்தை தான் உன்னை உடனே உயிரோட அந்த 9 நானா பாத்துறேன்டா. உணர்ச்சி வந்த பட்டு போடுறாங்க.